பேசியாச்சு. இருங்க, முதலமைச்சர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பேசணும்னு நினைச்சா என்ன சபை மரபு? நீங்க நீண்ட மூத்த அமைச்சர் உறுப்பினர், நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க கருத்தை சொன்னீங்க, அதுக்கு முதலமைச்சர் தெளிவான பதில் சொன்னதுக்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க. நீங்க இந்த சபை மரபை நீங்க எப்படி காப்பாற்ற? இல்ல நீங்க உட்காருங்க, நீங்க உட்கார சொல்லுங்க, உட்காருங்க. மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து பிளீஸ், தயவு செய்து சொல்றேன், அமருங்க. நிதி அமைச்சர் தயவு செய்து நீங்க பேச பிளீஸ் உட்காருங்க. நீங்க நிதி அமைச்சர் வாசிங்க, பதில் சொல்லுங்க. 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை ரொம்ப சத்தமிடாங்க, தொண்டையில பிரச்சனை இருக்கு. நீங்க உட்காருங்க. 16 மாண்புமிகு உறுப்பினர்கள் எனக்கு முக்கியம், உட்காருங்க. தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.